ஏன் நம்ம மேல இவ்வளவு உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை அப்படின்னு சொன்னனே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு 13வது வசனத்துல இருந்து அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது என்று சொல்லி பாத்தீங்கன்னா சொல்ற. இப்ப ஏன் என் மேல அல்லது நம் மேல ஆண்டவருக்கு இவ்வளவு இரக்கம், உருக்கம், இவ்வளவு நீடிய சாந்தம் ஏன் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தான், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பன் இறங்காம இருப்பானா? அப்ப தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த கர்த்தரை குறித்து, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர். இந்த கர்த்தர் யாருக்கு? திரும்பவும் தமக்கு பயந்தவர். அதான் விசேஷ செய்தி. என்ன அப்படின்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் எல்லாரையும் தானே உண்டாக்குனாரு, எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே, எல்லாருக்கும் இறங்குகிறாரா? எந்த இரக்கம்? ரட்சிப்பை கொடுக்கிறதான அந்த இரக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறதா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்ல. மிக தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு. அர்த்தம் என்ன? தன்னை நம்புகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அவரிடத்துல வந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். யாருக்குதான் நம்முடைய உருவம் தெரியும்? நம்முடைய உருவம் நம்முடைய ஷேப்பா? எதை குறித்து பேசுகிறார்? நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார், நாம் மண்ணென்று நினைவுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய சிருஷ்டிகர். அவர் இந்த மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினதான தெய்வம். அவருக்கு தெரியும். நமக்கு தான் மறந்து போயிடுவோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நாட்கள் குறுகினது என்பதை நாமும் மறந்து போயிடுவோம். இதுக்கு ஞாபகம் வருமா? இது மண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருமா? வராது இல்ல, வராது. ஆனால் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் என்னன்னா, நாம உண்டாக்கின அந்த மனுஷன், இவனுடைய ஜீவன் எவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, இவனுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பாய் தான் காணப்படுது. ஒரு புஷ்பத்தை போல பாக்குறான், பூக்குறான், மலர்கிறான், வாடி போகிறான் என்று உண்டாக்கினதான அந்த தெய்வத்துக்கு தெரியும். இப்படியே விட்டா இப்படியே இந்த பூவை போல கருகி நாசமா போயிடுவான். இவனுக்கு நமக்கு எப்படி ஜீவன் காணப்படுதோ அப்படி ஒரு நித்திய ஜீவனை, என்றென்று வாழும் ஸ்லாக்கியத்தை என் பிள்ளையாக்கிய இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். அதான் அவருடைய நம்முடைய உருவம் என்னதென்று, நாம யார் என்று, நம்முடைய நிலை என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் மரிக்கிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள் கூட, நம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள், முதியவர்கள் மரிக்கிறாங்க. அவங்களை கொண்டு போய் நீங்க வச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் கல்லறையை ஏன் கட்டுறீங்க? அந்த இடம் நீங்க 6 மாசம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா கூட அதை சரியா பராமரிக்கல அந்த கல்லறையை அப்படின்னு சொன்னா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. ஒரு சிலுவையாவது அட்லீஸ்ட் அங்க நட்டு வச்சுட்டு வருவாங்க. என்னன்னா அடுத்த வருஷம் போய் கல்லறையை கட்டுறதுக்கு. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஏன் அப்படின்னா, நாட்கள் ஆச்சுன்னா எங்க வச்சோம் பூமியில அப்படின்னு கூட தெரியாது. நம்முடைய ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் கடந்து போயிடுச்சுன்னா கல்லறையை கட்டியிருந்தா கூட எங்க இருக்குன்னு தெரியாது. இதானே மனுஷனுடைய நிலைமை. ஆனா நம்முடைய நிலைமை நம்ம என்னைக்குமே நினைக்கிறது இல்லை. ஆனா நம்முடைய தகப்பனுக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுடைய நாட்கள் ரொம்ப குறுகினது, ஒரு ஜெனரேஷன் தான் அது. என்னுடைய பிள்ளைகள் என்றென்றும் வாழும்படியாக ஸ்லாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அறிந்து நமக்கு உதவி செய்ததை நினைவு கூறுகிறார். என் ஆத்துமாவே அவர் செய்ததான சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்னால், ரட்சிப்பை குறித்து நீங்க யோசிச்சீங்கனாலே அவ்வளவு காரியங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா, என்னை பிள்ளையாக அவர் பார்த்தபடியினால் அல்லவா இதை செய்தார், வேற யாருக்கும் செய்யல. அவர் என்னை பிள்ளையாக பார்த்தார். நான் எப்படிதான் அவரை பார்க்கணும்? என்னை ரட்சித்த இந்த தெய்வத்தை நான் என்னுடைய தகப்பனாக நான் பார்க்க வேண்டியது அவசியம் அல்லவா? என் நிலையை அவர் நன்றாய் அறிந்தபடியா, என் நிலை எனக்கே தெரியல, ஆனால் என்னுடைய நிலையை அவர் அறிந்தபடினாலே இதை அவர் செய்தார். ஆனால் எல்லாருக்கும் இப்படி செய்தாரா அப்படின்னு சொன்னா இல்ல. திரும்பவும் அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் பிள்ளைகளாக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது முக்கியம்.